ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். பிறரை அனுசரித்து போகிற சாமர்த்தியமும், பிரச்சனைகளில் பதறாம பொறுமையாக இருக்கிற பக்குவமும் உடைய ராசிக்காரர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போதுன்னே சொல்லலாம். ஆனால் உத்தியோகஸ்தர்களுக்கு நவம்பர் மாதம் சுமாராகவும், டிசம்பர் மாதம் அற்புதமாகவும் அமையப்போகுது என்பதில் மாற்று கருத்து இல்லை. டிசம்பர் 3ஆம் தேதி செவ்வாய் வக்ரம் பெறதுனால உத்தியோகஸ்தர்கள் அளவுக்கு அதிகமான சுறுசுறுப்போட செயல்படுவாங்க. மன மகிழ்ச்சியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்துல சக பணியாளர்கள்கிட்ட எச்சரிக்கை கடைபிடிக்கிறது அவசியம். ஆனா மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். சொந்த தொழில் பார்க்கக்கூடியவங்க டிசம்பர் மாசத்துல நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பா கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க, உணவு தொழில் சம்பந்தப்பட்டவங்க, ஜவுளித்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு டிசம்பர் மாசத்துல பெரிய உயர்வுகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா புத்திரஸ்தானத்துல குரு இருக்கிற காரணத்தினால, அது மட்டும் இல்லாம புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனும் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல உயர்வு ஏற்படும். பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கக்கூடியவங்களுக்கும் இது சிறப்பான நேரமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். கல்யாண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் துவங்கிறதுக்கு நேரங்காலம் இப்போ சரியா தான் இருக்கு. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படலாம். ரத்தம் சம்பந்தப்பட்டதோ அல்லது மாதாந்திர கோளாறுகளோ அல்லது சளி சம்பந்தப்பட்ட தொல்லைகளோ, கை கால் உடைச்சல் இந்த மாதிரி நோய்களோ ஏற்படுறதுக்கான காரணங்கள் உண்டு. அதுக்கு கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துதான் ஆகணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவைப்படும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கார்த்திகை மாதத்துக்குரிய சாதகமான நாட்கள் நவம்பர் 28, 29, டிசம்பர் 9, 10, 11. இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த நாட்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தடை தாமதங்கள் ஏற்படலாம். கார்த்திகை மாதத்துக்குரிய பாதகமான நாட்கள் நவம்பர்ல எதுவும் இல்லை. டிசம்பர்ல 3, 4, 11, 12, 13. இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்காம தள்ளி போடுறது நல்லது. ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு செய்யறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா இந்த நாட்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க முடிவுகளை தைரியமா எடுக்கலாம். இந்த பாதகமான நாட்கள் எப்படி ஒரு நல்ல திசாபுத்தி உள்ளவங்களுக்கு பொருந்தாதோ, அதே போன்று உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தா இதுல சொல்லப்பட்ட கெடுபலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தாது. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அது பொருந்தும். பணவரவு நாட்கள் நவம்பர் 18, 19, 30, டிசம்பர் 1, 2. இந்த மாதத்துக்குரிய சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 23, 24, 25. இந்த நாட்கள்ல நீங்க வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா தான் இருக்கணும். அவசியமற்ற இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். இந்த மாதத்து நல்ல பலன்களை நீங்க மேம்படுத்தி கொள்ள நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. குருவோட ஜீவ சமாதிகளுக்கு போறது மிகுந்த நன்மையை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகனை வணங்கினாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.